விஜயகாந்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படி நிறைஞ்ச மனசில் நடித்தேன். அதுக்கப்புறம் எங்களோட அதுக்கப்புறம் தர்மபுரி இப்படி நிறைய படம் நடிச்சிருக்கேன். அண்ணா கூட 4 வயர் வேணும் சொல்கிறது அவர் கூட உட்காந்து சாப்பிட்றது. அப்படியா? அங்கே எங்கேயாவது போய் உட்காந்து டே இவங்க அங்கங்கே போய் இங்கே ஒரு இவ்வளோ பெரிய கரண்டி நிறையா பதார்த்தம் தள்ளி வைக்கிறது. நான் என்னென்ன ஏய் என்ன ஒரு கரண்டி வைக்கிறியா கோச்சுக்கிற மாதிரி இன்னொரு கரண்டி வைக்கிறேன். 8 கிலோ வெயிட் இருந்தேன் அந்த ஷூட்டிங் முடிச்சு. மதியானம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு கிளாஸில் பாயசம் குழி உள்ள செமிக்கும். பேசவே முடியாது. ஆனால் இந்த வாயை திறந்தால் காக்கா குத்து போட்டுருக்கேன். இவ்வளோ தூரத்துக்கு இருக்குண்ணா என்னால் வர முடியாதுண்ணா இப்போ ஷாட்டுக்கு. டைரக்டர் கூப்பிட்டு பாஸ்கர் நல்லா சாப்பிட்டான் ஒரு 4 மணிக்கு ஷாட்டு 4 மணிக்கு வந்துடுறியா வந்துடுண்ணா அப்படியே போய் மரத்தனில் போய் துண்டு வச்சு போட்டு தூங்கிடு. 4 மணிக்கு எழுதுகிற பார்த்து சிரிப்பார். அவர் அண்ணான்னு சொல்லலாம் அம்மான்னு சொல்லலாம். பார்த்து பார்த்து உணவளிப்பது தங்கமான மனம். அவர் கோபம் வரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வர அர்த்தம் கோபம் வராதவர்கள் அப்புறம் உணர்ச்சியே இல்லாமல் ஜடமாக இருந்தால் தான் கோபம் வராது. அப்படியே உட்காந்துருக்கு எல்லாத்துக்கும். அவருக்கு ஏன் கோபம் வருது? அவருக்கு கோபப்படுற மாதிரி நீங்கள் ஏன் நடந்துக்கிறீங்க? தங்கம் பொறுத்து நீங்கள் இன்னும் அதுக்கு மேலே நீங்கள் வேறு என்ன வார்த்தை வேணால் சொல்லுங்கள். தங்கமோ வைரம் வைடூரோ பிளாட்டினம் என்ன வேணால் சொல்லுங்கள். இது எல்லாவற்றிற்கும் மேல் இரக்கமுள்ள இதயம் கொண்ட ஒரு மனிதன் அவர் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு நடிகராக பல நகைச்சுவை மேதைகளோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சி. ஒரு பக்கம் நாகேஷ், ஒரு பக்கம் கவுண்டமணி, இன்னொரு பக்கம் வடிவேல், இன்னொரு பக்கம் விவேக், இப்படி பல திறமைசாலிகளோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அந்த அனுபவத்தை எப்படி உணர்றீங்க நீங்கள்? எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது எனக்கு. விகேஆர் அப்பா கூட நடிச்சிட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு. ஞானப்பறவை படத்தில் பங்காளி வடிவேலோட நடிச்சிட்டேன். தம்பி விவேக் கூட நடிச்சிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணாவோட நடிச்சிட்டேன். செந்தில் அண்ணாவோட நடிச்சிட்டேன். சார்லி மச்சான் சார்லி கூட நடிச்சிட்டேன். எல்லாரும் கூட நடிச்சிட்டேன். எல்லோருமே நம்மிடம் பாசமாக இருக்கக்கூடியவர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன்னா நடிகர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு உறவு முறை நமக்குள்ள எல்லாரோடும் பழகும் பொழுது ஒரு அன்பு ஒரு பாசம். விகேஆரில் நான் சித்தப்பான்னு கூப்பிடுவேன். எங்கள் அப்பாவை அவர் அண்ணன் கூப்பிடுவார். எஸ்எஸ்ஆர் அவரையும் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ தங்கவேலி சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இல்லை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. எங்கள் அப்பாவுக்கு திரைத்துறையில் கொஞ்சம் நிறைய பேரோட பழக்கம் இருந்தது. ஆனால் அவர் இதை சார்ந்தவர் இல்லை. அவங்க நிலக்கிழாரவங்க. அப்போது எல்லாரோடையும் நான் வந்து அந்த மாதிரி நான் அப்பா பேரை சொல்லும்போது வா 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 அண்ணன் மகன்